வெல்கம் டு ஹார்ட்ஃபுல் லைஃப்ஸ். வாங்க இன்றைக்கி ராஜ்மா சாவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து அதில் பே லீஃப், பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் போட்டு 6-7 விசில் விடணும். ஒரு கடாயில் ஆயில் போட்டு அதில் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ராஜ்மா சாவல் தான் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. எப்போ இருந்தாலும் நல்ல பிளேட் நிறையா சாப்பிட்டு காலி பண்ணுவாங்க. ஆனியனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வதங்கினதும் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்க்க போகிறேன். இதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா ஃபுல்லாக வதங்கிரும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை கிரைண்டரில், மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். சைமல்டேனியஸ்லி நான் ஜீரா ரைஸ் பண்ணுறேன். இந்த தாவத் புலாவ் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வாங்கி பண்ணுறேன். இதில் 1 கப் அளவு அரிசியை நான் சோக் பண்ணியிருக்கேன் வாட்டரில். இப்போ அது மிக்சியில் அரைக்க வேண்டியதை இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சிட்டேன். இப்போது ஒரு கடாயில் ஆயில் போட்டு அதில் டைரெக்டாக சில்லி பவுடர் போட்டு இப்போ அரைச்ச விழுதை நான் கொட்டியிருக்கேன். இதில் மஞ்சள் பொடி, தனியா பொடி, சேர்த்து அதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அது வதங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஜீரா ரைஸ்க்கான தேவையான சாமான் போட்டிருக்கேன். பே லீஃப், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் 1 கப்பளவு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றி அதில் அரிசியையும் கலந்துட்டேன். இது ஒரு கொதி வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணி கரெக்டாக 2 விசில் விட்டால் அரிசி நல்லா வந்துடும். இப்போ அந்த நம்ம வச்சுருந்த கலவை எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை அதில் ஆட் பண்ணிடுறோம். வேக வச்ச ராஜ்மாவை ஆட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போடணும். அப்புறம் ஒரு சில்லி வாசனைக்கு போடணும், க்ரீன் சில்லி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சா ராஜ்மா ரெடி, அரிசியும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.